அவர்கள் அவர்கள் அரசியல் கைதி, அவரது அரசியல் கைதி தங்களுடைய ஜேவிபி அப்படி கூறுவதா இருந்தால், அதாவது போராட்டத்தை நடத்தியவர்கள், ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், எவ்வளவு இழப்புகளை சந்தித்தவர்கள், இழப்புகளை உருவாக்கியவர்கள், அவர்கள் அப்படி கூறுவதா இருந்தால், அதை நாங்கள் அந்த விடயத்தை என்னவென்று கூறுவது என்று தெரியவில்லை. அரசியல் கைதிகள் இல்லை என்று அது கூறுகின்றார்கள் இப்பொழுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவை 89ஆம் ஆண்டு இந்த போராட்டங்களின் பின்னர் அவர்கள் 94ஆம் ஆண்டு ஜனநாயக பாதைக்கு திரும்பினர். 94ஆம் ஆண்டுக்கு பிறகு 94ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் ஜனநாயக ரீதியாக அவர்களுடைய அரசியலை கொண்டு சென்றார்கள். கொண்டு சென்றவர்கள் அந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே 2/3 எதிர்பார்க்காத அளவுக்கு 2/3 151 ஆசனங்களை பெற்று இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றியுள்ளார்கள். இங்கே பார்க்க வேண்டும் என்னவென்றால், எல்லோரும் ஒரு மாற்றத்தை விரும்பித்தான், அதாவது ஜேவிபி என்பது பேரை மாற்றி ஜேவிபி என்பிபி ஆகி, அதன் பிறகு மக்கள் விரக்தியின் காரணமாக அந்த சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்து பச்சையும் நீலமும் தான் இந்த ஆட்சி நடத்தியது. சிவப்பு வரும் என்று ஒருவரும் கனவில் கூட கருதவில்லை. ஆனால் அந்த விரக்தியின் காரணமாக மக்களுடைய நம்பிக்கை இழப்பது காரணத்தினாலும் அதனாலும் இவர்களுக்கு வாக்களித்து இவர்கள் இப்பொழுது ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க முடியும் என்னவென்றால், இதே மாதிரி தான் 2019ஆம் ஆண்டும் கோட்டபாய ராஜபக்சவுக்கு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களித்தார்கள். ஏனென்றால் இவர்கள் 94ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றும் வரைக்கும் இவர்கள் அதாவது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிராக பல முறைப்பாடுகளும் குறைகளையும் வெளிக்காட்டி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். நெகட்டிவா பேசுவது மிகவும் சுலபம். இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை, அப்படி செய்யவில்லை, இப்படி செய்யவில்லை, அது உண்மை இருக்கலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நடைமுறையிலே அதை சாத்தியப்படுத்தும் பொழுதுதான் இங்கே ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அவர் கூறியது போல எல்போட் தான் அது. எல்போட் சில வாகனங்களை சிதறித்து விட்டது என்று கூறியது போல, என்னுடைய கருத்து என்னவென்றால், எவ்வளவு காலத்துக்கு இதை கொண்டு போக முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம்.